ஹாய் கைஸ், வெல்கம் டு NRTA கிரியேஷன். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். பின்னாடி இருக்க வீடு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் ஒரு வீடு கட்டியிருப்போம்ல, அந்த வீடியோவை பார்க்காத இருக்கவங்க போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. மற்ற வீடெல்லாம் பிரைட்டாக இருக்குது, நம்ம வீடு மட்டும் பிரைட்டாக இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, டார்ச் வேணும். டார்ச்சுக்கு என்னென்ன பண்ணோன்னு பார்க்கணும். இல்லை, அங்கே டார்ச் இருக்குது, அதுலேருந்து வெட்டி எடுத்துப்போம். நம்மக்கிட்ட தான் அயன் பிக்காக்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு போயிட்டு அதை அப்படியே வெட்டி எடுத்துருவோம். இவ்வளோ ஸ்லோவாக எடுக்குது. ஸ்பீடாக தான் எடுக்குது. இது ஸ்பீடு தான். எடுத்தாச்சு. அப்பாடி எடுத்துட்டாச்சு. அங்கே இருக்குது, இப்போ எடுப்போம். சீக்கிரம் கிட்ட போ. இப்போ எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதை அட்டாச் பண்ணிவிடுவோம். இங்கே ஒரு ஆடு இருக்குது. திரும்பி வந்து ஐயோ, உலரன்ற பேரில் ஒரு பாதி ஹார்ட் லைஃப் போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ திரும்பி அந்த கதவுக்குள்ளே போவோம். அந்த டார்ச் எல்லாம் இங்கே செட் பண்ணிடுவோம். அந்த டார்ச் எங்கே? ஆமாம், நான் எடுத்துன்னு அந்த டார்ச் எங்கே? நான் டார்ச் ரெடி பண்ணுறதுக்கு இது 2 காட்டுது. இப்போ நான் எடுத்துன்னு அந்த டார்ச்சு. ஓ மை காட். இங்கா ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். சரி, இதுக்கு மேலே இந்த டார்ச்சை வச்சு உள்ள என்ன ஒன்று போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரைட்டாக இருக்குது. சரி, பின்னாடி வந்து ஒரே ஜம்ப்பு. கதவு தரேன். இப்போ வெளில போயிட்டு என்ன பண்ணலாம்? சுற்றி வைப்போம் டார்ச். இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று போயிட்டு எங்கே வைக்க முடியல. வச்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வச்சு மேலே ஏறி வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். அந்த அயன் பிக்காக்ஸ் வச்சு வெட்டினா சீக்கிரமாக வெட்டிடலாம். கரெக்டாக வச்சாச்சு. இது பார்த்தாதோ, என்ன பண்ணுவோம்? சரி, இன்னொன்று வச்சு டர்ட்டை வச்சு மேலே ஜம்ப்பு. வச்சாச்சு. இப்போ மேலே போ. போயாச்சு. இங்கேருந்து என்ன பண்ணலாம்? சரி ஓகே, எதுவும் நம்மகிட்ட இப்போதைக்கு இல்லை, அதனால் அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு கீழே குதிப்போம். ஜோ, கீழே உளுந்து அடி வாங்குறேனே. சரி, இப்போ எங்கே போவோன்னா, இங்கே பக்கத்தில் ஃபார்மிங்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க. ஆடு வெட்டு. ஐயோ, வெட்டு. இன்னொரு வெட்டு தான். காலி. பாடி ஆட்டோட இதை எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அப்படியே போவோம். இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மைனிங் தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். மைனிங்கில் போயிட்டு கோல் எடுக்க முடியுமான்னு தெரியல. அயன் இருந்தால் எடுத்துகிட்டு வர போகிறோம். அயனை வச்சு வெப்பன்ஸ் செய்யலாம். வெப்பன்ஸ்லாம் செய்யலாம். அதனால் இப்போதைக்கு போயிட்டு மைனிங் பண்ணி அந்த இது மட்டும் எடுக்கலாம். சரி, சீக்கிரம் போங்க. பொறுமையாக. அப்பா, இடத்துல சாண்டுனால தப்பிச்சேன். சரி, சீக்கிரம் போவோம். இந்த இடத்த தான் சொன்னேன். இதில் ஒரு ஓட்டையை போட்டு, ஐயோ கீழே வந்து காலை வச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு ஓட்டையை போட்டு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அப்படியே ஆழமாக குழி மாதிரி உள்ளே போதா, இது உள்ளே தான் போகிறோம். அது இப்போதைக்கு நைட்னால கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருக்குது. நம்மளுக்கு இது கூட வந்துட்டு லேம்ப் தேவை, அதை போய் எடுக்கணும். இங்கேருந்துலாம் விழுந்தேன்னா அவ்வளோதான், ஹார்ட் போயிடுவேன். சரி, இப்போ எப்படி மேலே போகிறது? ஐயோ, கையில் வேறு எதுவும் இல்லை. இதை இது எதுக்கு வேஸ்ட்டு? என்னது டர்ட் எடுத்துப்போம். டர்ட் எடுத்து இங்கே வச்சுட்டு டர்ட்டை தூக்கி போட்டு அப்போல்லாம் இப்போ அப்படியே ஜம்ப்பு. இங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான், இடத்துக்கு வந்தாச்சு. சரி, இப்போதைக்கு என்னப்பா செய்ய போகிறோன்னா, அதுக்குள்ளே காலையில் விடிய போதா? சரி, போயிட்டு அந்த 4 லேம்ப் எடுக்கணும், 4 டார்ச்சு. அதை எடுத்தால் அதுக்குள்ளே போக முடியும், அந்த மைனிங் இதுக்குள்ளே. சீக்கிரமாக போய் எடுக்கணும். காலையிலே ஆகுது.
காலையிலே ஆகுது. இருந்தாலும் நம்ம போயிட்டு அந்த லேம்ப் எடுத்துப்போம். ஏன்னா உள்ளே போயிட்டா இருட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வர இருட்டுனா பயமா. அதனால் 4 லேம்ப் இப்போதைக்கு கையில் வச்சுப்போம். மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்போம். சரி இப்போ விடியுது காலையில். சரி இப்போ நம்ம வீட்டாண்டு வந்துட்டோம். சரி நம்ம வீட்டாண்டு இறங்கி அதுக்கு பொறுமையாக அப்படியே விழுந்து வாரல. சரி இப்போ போயிட்டு அந்த இடத்த போய் தேடுவோம். அம்மா எங்கே இருக்கோம்? ஐயோ மறந்தே போயிட்டேனே. இப்படி போயிட்டு எப்படி போனேன்? இங்கே இல்லை, இந்த பக்கம் போனேன். போயிட்டு இந்த இடத்துல விழுந்தோம், ஞாபகம் இருக்கா? அப்படி இந்த இடத்துல விழுந்து அதோ இருக்கு. அம்மா இப்போயாவது அச்சோ இந்த தடவையும் ஆட்டோ அடிச்சிட்டேன். எந்த இடத்துலையும் குழி தோண்டி வச்சுருந்தோமே, அங்கே இருக்கு. போ. இப்போதைக்கு நம்ம கையில் டார்ச் இருக்கு. ஐயோ இந்த ஹார்ட்டை லூஸ் பண்ணினே இருக்கு. கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸாக இருக்கிறதுல மட்டும் பட்டு போ. சரி இப்போ ஒரு டார்ச் வைப்போம். படி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இப்போதைக்கு இப்போ டார்ச் மாற்றணும். ஸோ இங்கேருந்து அங்கே வைக்க முடியாது, கொஞ்சம் கீழே இறங்கி இப்போ இந்த டார்ச் எடுத்துப்போம். அப்படியே உள்ளே போ. டார்ச் ஒன்று எடுத்து சீக்கிரம் வெட்டு. அயன் பிக்காக்ஸ் எடுத்து வெட்டினா டக்குன்னு வெட்டிக்கலாம். ஐயோ பேட்டெலாம் வருது. சரி போ. இங்கே என்னமோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்ல அயன் இருக்கோன்னு. இது அப்படியே வெட்டுவோம். ஐயோ எவ்வளோ கிடைக்குது. வாவ் பார்த்தீங்களா எவ்வளோ கிடைக்குதுன்னு. அப்படியே வெட்டினே இருப்போம், நிறைய கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் தோண்டின்னு போகிறத விட இந்த மாதிரி ஒரு பெரிய கேவோ அந்த மாதிரி இடத்துல போனால், ஐயோ ரொம்ப இருட்டாக இருக்குது, மேலே போயிடுவோம். அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா ஈஸியாக டைமண்டு அதெல்லாம் கிடைக்கும்னாங்க. இன்னும் கூட எனக்கு டைமண்ட்லாம் எதுவும் கிடைக்கல, வெறும் அயனாக தான் கிடச்சினுக்குது. சரி மேலே போய் பார்ப்போம், வேறு எங்கேயாவது இருக்கும் அயனு. எங்கே இருக்கா? அங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. வேறு எதாவது இருக்குமா? சரி வெட்டுவோம், வெட்டி எடுப்போம். ஆமாம் இப்போ நம்ம எந்த பக்கம் போனோம்? இந்த பக்கம் தானே. ஐயோ எந்த பக்கம்னு வேறு மறந்துட்டேனே. வந்த வழியில் போகக்கூடாது, அவ்வளோதான். வேறு ஏதாவது வழியில் தான் போகணும். இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். போவோம். 3 டார்ச் இருக்குது இப்போதைக்கு நம்ம கையில். மேலே வெளிச்சம் தருது. இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு பக்கமா? சரி இதை டார்ச் எடுத்துப்போம். எடுத்தாச்சு. ஐயோ செம்ம இருட்டாயிடுச்சு. சீக்கிரம் மேலே போ. ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. என்னடா மாட்டிக்கினா? ஐயோ சரி இந்த உள்ள கீழே வச்சுட்டு போ மேலே சீக்கிரம். ஐயோ எனக்கு சவுண்டெல்லாம் வேறு கேட்குது. அந்த வவ்வால் சவுண்டா? சரி இப்போ எகிரி குதிப்போம். ஐயோ கூட எதுவுமே இல்லையே. இப்போ எப்படி நான் மேலே ஏறுவேன்? எப்படி மேலே ஏறுறது? இது மேலே ஏறி ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கா, அதை வச்சு மேலே ஏறிடலாம். இந்த வைக்கோல் இருக்குது வேஸ்ட்டாக, அதை வேணால் எடுத்துப்போமா? சரி எடுத்துப்போம். அதை வச்சு மேலே எகிரி குச்சி வை. மேலே ஏறிட்டு இங்கே ஒரு தடவை குச்சி வைக்கலாம். கரெக்டாக தான் போகிறேன்னா? வந்த வழியிலே வந்த மாதிரி இல்லை, எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணுது. என்னன்னு பார்ப்போம். இங்கே வெட்டி இது மேலே ஏறிப்போம். இதுக்கு மேலே எதை வைக்கணும் போலையே. என்ன வைக்கலாம்? டர்ட் வைக்கலாம். டர்ட் எடுக்கணும்ல, சாரி. மேலே எதோ இடிக்குது. பிக்காக்ஸ் எடுத்து வெட்டுவோம். டன் 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 டன். இப்போ டர்ட் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கையில் டர்ட் எடுத்து இங்கே வச்சுப்போம். வச்சுட்டு இதை எடுத்து ஒரே ஜம்ப். என்ன வைக்க முடியல. இன்னொன்று இடிக்குதோ, அதனால் மேலே இன்னொன்று வெட்டிப்போம். இன்னும் கொஞ்சம் வெட்டிப்போம். கரெக்டாக இருக்கும் மேலே போகிறதுக்கு. மேலே போயிட்டு வெளில வேறு போகணும், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ டர்ட் எடுத்துப்போ, மேலே வை. இன்னொரு ஜம்ப் பண்ணி வைப்போம். ஜம்ப் பண்ணி வை. போ. என்னடா இது வந்த இடம் மாதிரி இருக்குது. வந்த இடத்துக்கே தான் வந்துட்டுமோ? ஒருவேளை அந்த பக்கம் ஏதாவது போகணுமா? ஐயோ இங்கே ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. இல்லை வேணாம், மேலே போயிடுவோம். இதுக்கு மேலே வேறு ஏதாவது உள்ளே இருக்குமா? திரும்பி வந்த வழியிலே வந்துட்டேனா என்னன்னு வேற தெரியலையே. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். சரி இப்போ மேலே வச்சுட்டு போயினே இருப்போம்.
ஏன்னா இங்கே ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. எனக்கு வேறு சவுண்டுனா பயம். எப்போ என்னடா சவுண்டு, இரும்பு தார் அப்படியே இழுத்துன்னு போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ நம்ம மேலே போயிடுவோம். அப்படியே ஒரே படி மேலே போய்டுவோம். அப்படியே எகிரி குச்சி வை, சீக்கிரம் வை. வச்சாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதை வெட்டி போயிடலாமா? சரி, இதை வெட்டி அப்படியே எகிரி. அச்சோ, விழுந்துட்டேனே. சரி, டேட் எடுத்து மேலே வச்சு இப்போ அப்படியே போயிடுவோம். அப்படியே வெளில வந்துட்டேன். சரி, இப்போ மேலே போயிட்டு வெப்பன் செய்ய ஆரம்பிச்சிருவோம். சீக்கிரம் போகணும், போக முடியல. சரி, சீக்கிரம் போவோம். போயிட்டு வெப்பன் செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு ஹோய் செஞ்சு பார்ப்போம். என்னது இது கோல்டு கலரில் இருக்குது, இது மேலே உள் மாதிரி. இது எது வெட்டி பார்ப்போம், என்ன பேர் இதுன்னு பார்ப்போம். கோல்டு கலரில் இருக்குது, கோல்டு உள்ளோ. என்னது இது? எல்லோ உள்ளா. எல்லோ கலரே இல்லையே. எல்லோ உள்ளுன்னு போடுறாங்க. கோல்டு கலரில் இருக்குது பார்க்கவே. நீங்களே சொல்லுங்கள், அது கோல்டா எல்லோவானு. இவன் அடிப்போம்மா. என்ன பண்ணுறான் அடி? என்னமோ பண்ணின்னு இருக்கான். என்னடா பண்ணிருக்காங்க? இன்னும் சையன்னு இது பண்ணிட்டான். இவனை மாதிரி இந்த மோசமாக ஒருத்தர் பண்ணினேன் அவனை மாதிரி ஸ்பீடாக அங்கேருந்து இங்கேருந்து மூவ் பண்ணுறான். இது ரொம்ப ஸ்பீடாக நீ. இவங்ககிட்ட ட்ரேடுன்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் வருது. இவங்ககிட்ட போனால் அது என்னன்னு போய் பார்ப்போம். அமைக்கி பார்ப்போம். என்னது 24 பேப்பருக்கு ஒரு ஜெம்மா? ஏண்டா அவ்வளோ வச்சுருந்தா நான் என்னடா வாங்கிட்டா வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். சீக்கிரம் போவோம். ஐயோ, நம்ம வீட்டுக்கு போகிற வழியை மறந்துட்டேன் கைஸ். இந்த மாடு ஃபார்மை தாண்டி போவோம். அதுக்கப்புறம் நான் திரும்பி அதே இடத்துக்கு வந்திருக்கேன். என்னடா இது? இப்படி போய் பார்ப்போம். இந்த கேசல் நான் அதே உடச்ச இடத்துக்கு திரும்பி வந்திருக்கேன். அங்கே இந்த மாடு, இந்த வீட்டு ஃபார்ம் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்பாடி, இப்போ தான் நம்ம இடத்துக்கு வந்தது ஞாபகம் இருக்குது. இங்கே இருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் ஃபார்மிங் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ போயிட்டு அயனில் இது செய்ய முடியுமான்னு பார்ப்போம். வெப்பனில் ஹோய் செய்ய முடியுதே. ஹோய் வச்சு செஞ்சுப்போம். இப்போதைக்கு ஹோய் ஒன்று செஞ்சுக்கிட்டோம். எதுக்கு இந்த ஹோய் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹோய் வந்துட்டு நம்மளுக்கு எபிசோட் 3ல் உதவும். எபிசோட் 3ல் வந்துட்டு ஃபார்மிங் செய்கிற மாதிரி பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த ஹோயை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த ஹோய் வச்சு ஃபார்மிங் தான் செய்ய முடியும். சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.